ஹலோ மக்களே, வெல்கம் டு குரல் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கெலாம் ரொம்ப ரொம்ப பக்காவான காம்பினேஷனான ஸ்வீட் என்னன்னு பார்த்திங்கன்னா ப்ரெட் அல்வா. அந்த ப்ரெட் அல்வா கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ப்ரெட் அல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 8 மில்க் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு இந்த ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்திங்களா, 4 சைடும் அந்த எட்ஜஸ் வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2ஆக கட் பண்ணலாம், இல்லை 4ஆக கூட கட் பண்ணலாம். இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி 4ஆக தாங்க கட் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாயில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா ப்ரெட்டு துண்டுகள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா பொன்னிறமாக இல்லை டார்க்காக கூட, நம்ம எந்த அளவுக்கு டார்க்காக பொரிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ரெட் அல்வா வந்து அந்த கலரில் வரும். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. ஸோ 2 சைடும் இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா அந்த கலர் வந்து வர வைங்க. இந்த ப்ரெட் அல்வா பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ப்ரெட்டு, சர்க்கரை இதெல்லாம் இருந்தால் மட்டும் போதுங்க, நம்ம டக்குன்னு குயிக்காக பண்ணிடலாம் வீட்டிலையே. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா அந்த ப்ரெட்டு வந்து பொரிஞ்சிருச்சு. கலரும் வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த கலரும் வந்துருச்சு. ஸோ எனக்கு இந்த கலர் போதும் அப்படிங்கிறதுனால நான் இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வந்து வச்சுக்கிறேன். அடுத்து வந்து நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி, திராட்சை, பாதாம் இது என்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் முந்திரி, திராட்சை மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நட்ஸ், பாதாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கெலாம் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வெறும் முந்திரி, திராட்சை மட்டும் நெய்யில் நல்லா வறுத்து அதை எடுத்து வச்சுக்கிறேன். தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நெய் வந்து இதிலையே இருக்கட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ காமிக்கிற கப்பில் 1 கப் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது ஒரு சின்ன சைஸ் கப் தாங்க. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா 2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா சர்க்கரை வந்து அந்த பாகு ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து இந்த கம்பி பதம் வரணும், எந்த அது இது அதெல்லாம் கிடையாதுங்க. சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிச்சாலே போதும் நம்மளுக்கு. இந்த ப்ரெட் அல்வாவுக்கு நல்லா கம்பி பதம் வரணும் அது இது அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஸோ நல்லா கொதிச்சிட்ருக்க டைமில் 3 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும். அதே மாதிரி கரெக்டாக ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் வந்து இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால். ஸோ பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட் துண்டுகள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த பாகில் வந்து இந்த ப்ரெட் துண்டுகள்லாம் நல்லா கரைஞ்சி வரணுங்க. அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி அழுத்தி விடுங்க.
ப்ரெட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. நீங்கள் தான் கரண்டியில் வந்து அமுத்தி அமுத்தி விட்டு விட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கனாலே நல்லா கரைஞ்சி சூப்பராக வந்துடும். அடுத்து வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் மேலே சேர்த்துருக்கேன். இது சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்குங்க. இதை நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாங்க. எனக்கு பால் சேர்க்க வேணான்னா இந்த ஸ்டெப் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா ஒரு கிண்டு கிண்டிங்கன்னா ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடும். மில்க் வந்து சேர்க்கறதுனால இதை சேர்க்கும் போது இன்னமும் நமக்கு நல்லா அந்த ப்ரெட் வந்து கரைஞ்சி வரும். இந்த மாதிரி நம்ம நசுக்கி விடணும் ப்ரெட்டெல்லாம், அப்போ தான் நல்லா கரைஞ்சி வரும். ஸோ மில்க் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா அந்த ப்ரெட் அல்வா பதத்துக்கு வந்துடுங்க. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ப்ரெட் அல்வா பண்ணுறது ரொம்ப 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 ஈஸிங்க. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக அந்த பிரியாணி செய்கிற நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் அல்வா இருக்குன்னு நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம யோசிப்போம் ப்ரெட் அல்வான்னு. பட் வந்து இந்த ப்ரெட் அல்வா நீங்கள் பிரியாணி பண்ணுறப்ப ஸ்வீட் ரெசிபிக்கு இந்த ப்ரெட் அல்வா கூட பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரெட் அல்வா நல்லா தகன்னு நெய் பிரிய பிரிய சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப குயிக்காகவும் ரெடி ஆயிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு சூப்பராக ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சிங்க. முந்திரி திராட்சை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான ப்ரெட் அல்வா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஸோ நான் சொன்ன மெத்தட்ஸ்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப குயிக்கான நேரத்தில் சூப்பராக ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.